ஒன்று சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் இதற்கு ஆதாரமாக நாம் வாசித்து பிறகு ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போறோம். முதல்ல நம்ம சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்போ இங்கே சகரியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். உன் ராஜா வருகிறார். அவர் எப்படி வருகிறாரா? அவர் எப்படி வருகிறார்? அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய். ஏறக்குரிய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சகரியா என்ற தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த மேசியாவை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், உன் ராஜா வருகிறார், மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லுகிறார். உன் ராஜா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலும் நடைபெற்ற சம்பவங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சீஷர்கள் இதை அறியாமல், இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல், அதை பற்றிய போதிய அறிவு அற்றவர்களாக இருக்கும் போதே அவர் கடைசியாக பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு அவர் கடந்து வருகிறார். கலிலேயாவிலிருந்து அவர் கடந்து வருகிறார். வரும்போது இந்த எருசலேம் நகரத்திற்குள் அவர் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு கழுதையை கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதையின் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் போடுகிறார்கள். அதுல இயேசுவை ஏற்றிக்கொண்டு இந்த எருசலேமுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? அழைத்து வருகிறார்கள். அப்படி அழைத்து வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக என்ன செய்யறாங்க? கீழே விழிக்கிறாங்க. அந்த வஸ்திரங்களை விரித்த பிறகு மரக்கிளைகள் எல்லாம் தரித்து அவருக்கு முன்பாக போட்டு அந்த கழுதையின் மேல் வருகிற அந்த ஆண்டவரை பார்த்து, ராஜாவை பார்த்து அவருக்கு சொல்கிறார், ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ற வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்ற வார்த்தையை சொல்லி அவள் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதை பார்த்தபோது சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. உண்மையாகவே அந்த நாளிலே அவர்கள் மிகவும் களி கூர்ந்தார்கள். எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. உண்மையாகவே அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கெம்பீரித்தார்கள். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உன் ராஜா உன்னிடத்தில். இன்னொரு தடவை சொல்லுவோமா? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் கெம்பீரி என்று சொல்லும்போது அவர்கள் கெம்பீரிக்கிறார்கள், அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. ஆனால் 4 நாளைக்குள்ளாக எந்த ராஜாவை பார்த்து ஓசன்னா கெம்பீரித்தார்களோ, மகிமைப்படுத்தினார்களோ, தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் தரையிலே விரித்தார்களோ, ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தார்களோ, அதே ராஜாவை அவர்கள் சிலுவையில் அறையும் என்றும் என்ன செய்யறாங்க? சத்தமாக சொல்லுகிறார். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, மனிதனுடைய மனநிலை பாருங்க. உன் ராஜா வருகிறார். ராஜாவாக 4 நாளைக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்ட இயேசுவை 4 நாளைக்கு பிறகு அதே ஜனங்கள் சிலுவையில் அறையும் என்று சொன்னார். சொன்னதோடு மாத்திரம் இல்ல, சிலுவையில என்ன செஞ்சிட்டாங்க? உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் மேசியா என்ற வார்த்தைக்கு, கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அதை தான் சொல்றாங்க அவங்க, அபிஷேகம் செய்யப்பட்டவரே. இந்த பழைய ஏற்பாட்டுல பிரமாணத்தின் அடிப்படையில் 3 விதமான அலுவல் செய்கிறவர்களை, 3 வித நபர்களை அபிஷேகம் செய்வாங்க.
ஒருவர் ராஜாவை என்ன செய்வாங்க? அபிஷேகம் செய்வாங்க. இன்னொன்று ஆசாரியனாக வருகிறவனை என்ன செய்வாங்க? அபிஷேகம் செய்வாங்க. இன்னொரு தீர்க்கதரிசியை. இந்த 3 விதமான அலுவல்கள் செய்கிறவர்களையும் அன்றைய மூப்பர்கள், சபை மக்கள் அவளை அபிஷேகம் செய்வார். அப்போ இந்த 3 வித அலுவல்களையும் யார் செய்யறா? எஸ், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து நான் எழும்ப பண்ணுவேன் என்று மோசே சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 18வது 17வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம படிக்கும் போது மகா பிரதான ஆசாரியராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்கிறார். அதே போல அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார். குஷ்டரோகிகளை தொட்டாலே அவருங்க என்ன செய்யறாங்க? சுகமாகறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் வனாந்திரத்திலே அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எல்லாரும் வனாந்திரத்துக்கு போறாங்க. அவர் சாயங்காலம் வரைக்கும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அந்த வனாந்திரத்திலிருந்து அவர்களை அனுப்பும் போது அவர்களை பார்க்கிறார். இந்த வனாந்திரத்திலிருந்து இவர்களை அனுப்பினா வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி உடனடியாக அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 5000 புருஷர்கள் என்றால் ஒரு 20,000 பேருக்கு மேல என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டார்கள். உடனடியாக அடுத்த நாள் அதே இடத்துக்கு அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? வர்றாங்க. எதுக்காகனா அவரை ராஜாவாக்கும்படி. எதுக்காக வர்றாங்க? ராஜாவாக்கும்படி. அவர் அற்புதங்களை செய்யும் போது ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அவர் திரளான ஜனங்களுக்கு விருந்தளிக்கும் போது நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் அவரை ராஜாவாக்கும்படி அவர்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்ன செய்றீங்க? என்னிடத்துக்கு வருகிறேன். எதுக்காக? ராஜாவாக்கும்படி. அப்ப இவரை ராஜாவாக்குனா என்ன நடக்கும்னா அற்புதங்கள் செய்வாருங்க. அடுத்தது என்ன செய்வாரு? தினந்தோறும் என்ன கிடைக்கும்? அற்புதங்களின் மூலமாக சாப்பாடு கிடைக்கும். இப்படி ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த ராஜாவை தான் ஜனங்கள். இன்றைக்கு கூட எலெக்ஷன் வருது. இன்றைக்கு அல்லது நாளைக்கு எல்லா கட்சிகளும் என்ன செய்ய போறாங்க? தங்களுடைய தேர்தலுடைய வாக்குறுதியை கொடுக்க போகிறார். என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் சொல்றாரு, மாதம் 2000 ரூபாய் என்ன செஞ்சுறேன்? கொடுத்துட்றேன்ப்பா உங்களுக்கு. இன்னொரு சொல்றாரு, நான் வந்த உடனே 10,000 ரூபாய் என்ன செய்யறேன்? நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒருத்தர் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்ன கொடுக்க முடியுமோ என்ன செய்யறாங்க? வாக்குறுதிகளை. இப்ப அவர்கள் வரும்போது ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க? ஆர்ப்பரிக்க போகிறார்கள். எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுது? பணம் கிடைக்க போகுது. இன்றைக்கு இப்படிதான். அன்றைக்கு மாத்திரம் இல்லை. இந்த இயேசு அற்புதங்களை செய்கிற ராஜா அவர்களுக்கு தேவை. உணவளிக்கின்ற ராஜா தேவை. அவர்கள் ஒசன்னா என்று அவர்கள் பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே இயேசு நான் உன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஆளுகை செய்கிறவராக, உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவராக, உன்னுடைய வாழ்க்கையை இயக்குகிறவராக, ஒரு ராஜாவாக நான் வர வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க என்ன செய்றாங்க? இவரை சிலுவையில் அறையும். இவரை என்ன செய்றாங்க? அப்ப ரட்சகராகிய ஒரு ராஜா தேவை. விடுவிக்கிற வியாதி வந்தா என்னை விடுவிக்கணுங்க, அதுக்கு ஒரு ராஜா இருந்தா ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவிக்க ஒரு ராஜா தேவை. அப்படி இருந்தா நான் ஏற்றுக்கொள்றேங்க, அவரை ஏற்றுக்கொள்றேன். என்னுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை வருது, அதுல இருந்து விடுவிக்கின்ற ஒரு ராஜா வந்தா ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த, என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஒரு ராஜாவா அவரு எனக்கு என்ன செய்யல வேண்டாம். அவரை என்ன செஞ்சிடலாம்? சிலுவையில. இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டது சோத்திரம், நன்றி. அவர் ரட்சகராக இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அவர் அற்புதங்களை செய்கிறவரா எல்லாரும் கர்த்தரை என்ன செய்வாங்க? சோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். விடுதலைக்காக அவரை மகிமைப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள். கர்த்தர் மகிமையாய் என்ன செய்தாருங்க? வெற்றி சிறந்தார். 400 வருட உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? ஜனங்களை விடுதலையாக்கிய சாதாரண காரியம் இல்லை. 400 வருட உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கினார். செங்கடல் 2ஆ பிரிந்தது. செங்கடல் 2ஆ பிரிந்ததுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை உலர்ந்த தரை வழியாக அவர்களை நடத்தினார். பார்வோனையும்
அவனுடைய சேனையும் எந்த உலர்ந்த தரை வழியாக அவரை வழிநடத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களை, அதே செங்கடலில மூழ்கடித்தாரு. இப்ப வெளியே வந்த உடனே கர்த்தர் எப்படிங்க மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார்கள். அந்த பாட்டுல 18வது வசனத்தை வாசிச்சு பாருங்கம்மா. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜர். கர்த்தர் சதா காலம். இப்ப என்ன முடிச்சிட்டு வந்திருக்காங்க? ஒரு பெரிய விடுதலையை, பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்துட்டு வந்தோடனே சொல்றாங்க, கர்த்தர் ஏதோ 1 வருடம் 2 வருடம் இல்ல, 5 வருடம் இல்ல இன்றைக்கு இருக்கிறது போல, கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் அவர் என்ன செய்யறாங்க? ராஜரீகம் பண்ணுவார். சதா காலங்களிலும் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்கள் கண்டபோது, உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டபோது, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜா. நாம கூட சொல்லுவோம், நீங்க சொல்வீங்களா தெரியல, நான் சொல்வேன், ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுங்க, நீர் என்னன்றைக்கும் எனக்கு என்னவா இருக்கிறீரு? ராஜாவா இருக்கு. ஆனா என் ஜெபம் கேட்கப்படல, நான் விரும்பின காரியத்திற்கு எதிரான சூழ்நிலைகள் வருகிறது. அப்ப அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்றது இல்ல. அவர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவராக அவரை என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாங்க, சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. 20வது அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க எல்லாரும் சீனாய் மலைக்கு அடிவாரத்துல நிக்கிறாங்க. இந்த சீனாய் மலையில தேவன் லிட்டரலாக எழுத்தின்படியே அங்கே இறங்குகிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்பா, வேறு எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன செய்யாத அப்படின்னு சொன்னாரா. இவர்கள் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை கீழ்ப்பகுதியை படிச்சீங்கன்னா, நாங்கள் நம்முடைய வார்த்தையின்கெல்லாம் கீழ்ப்படிவோம் என்று என்ன செய்யறாங்க, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யறாங்க. ஏன்னா இப்ப எதை பாக்குறாங்க? அந்த மகிமையான அந்த மலை முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அங்கே எரிகின்ற அக்கினியை அவங்க பாக்குறாங்க. அக்கினியின் நடுவில் இருந்து தேவன் அவர்களோடு கூட பேசுகிறதை அவர்கள் கண்கூடா பாக்குறாங்க. அந்த சத்தத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்றாங்க, மோசே, தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் தேவனிடத்துல இருந்து வார்த்தைகளை வாங்கி கொண்டு வாங்க, அவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசினா நாங்க என்ன செஞ்சிருவோம், செத்தே போயிடுவோம். ஆகவே மோசே, தேவன் பேச வேண்டாம், நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள், உடனடியாக சொல்கிறார்கள், நம்முடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், செவி கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த 10 கட்டளைகளை கொடுத்துட்டாரா? இப்ப இவங்க இப்படி சொன்னாங்களா, மோசே பேசினா போதும், தேவன் எங்களோடு கூட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், அந்த சத்தத்தை கேட்டாலே நாங்கள் செத்து விடுவோம் என்று சொல்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்க அவ்வளவு பயங்கரமா இருந்ததா? உடனே இவங்க இப்படி சொன்னாங்க, சரி ஆண்டவர் இவங்க சொல்றாருன்னு சொல்லிட்டு, மோசே நீ என்ன செய், மலை மேல வா, நான் உன்னோடு கூட என்ன செய்யறேன், பேசுறேன்னு சொல்லிட்டு 40 நாள் இந்த மோசே என்ன செஞ்சிட்டாரு, மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப மோசையோடு கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியும், ஆகவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லி எதை உண்டு பண்ணிட்டாங்க, 2 பொன் கன்று குட்டிகளை என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தையும் செய்து என்னை வணங்காத அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வார்த்தையின்படி செய்வோன்னு சொன்னாங்களா? ஏன்னா அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. என்ன சொன்னாலும் செய்வேன்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவரே அப்படின்னு, நீர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யறேன், இப்போ செய்யறேன். ஆனா அந்த பிரச்சனை மாறிடுச்சு, அந்த சூழ்நிலை மாறிவிட்டது அப்படின்னா நாம என்ன விரும்புறோமோ அதை தாம நான் என்ன செய்வோம், நம்ம செய்வோம். அங்கே தேவன் நம்மை ஆளுகை செய்ய, தேவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த, என்னுடைய விருப்பங்களுக்கு எதிராக தேவன் பேசும்போது, செயல்படும் போது, அவருடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்க எனக்கு என்ன இல்ல, மனம் இல்ல. உடனே பொன்கன்று குட்டிகளை செய்து, அதற்கு முன்பாக என்ன செய்யறாங்க, பண்டிகைகளை வைத்து பாடல்களை பாடி அவர்கள் நடனம் பண்ண என்ன செய்தாங்க, ஆரம்பித்து விட்டார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உன் ராஜா வருகிறார். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜா தேவை அப்படின்னா, அவளை ரட்சிக்கிற, அவளை பயமுறுத்துகிற, அவளுக்கு அற்புதங்களை செய்கிற, அவளுக்கு உணவளிக்கிற, இப்படிப்பட்ட ராஜா மாத்திரம்தான் செய்ய. அப்படிப்பட்ட ராஜாவுமா தான் இருக்கிறார் அவரு. ஆனா அவருடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த அவர் வரும்போது அவரை என்ன செய்யறாங்க, சிலுவையில்
அறையும் என்று சொல்லுகிறார். அவருடைய போதனைகளை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பகுதிக்குள்ளாக கடைசியா நம்ம வருவோம். இது 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட தயவு செய்து இந்த செய்தியை கவனமாக கவனிங்க. இந்த 8வது அதிகாரத்துல ரொம்ப 8வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல ரொம்ப அற்புதமான காரியங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே என்னோடு கூட அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிப்போம். பிறகு ஆரம்பத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன இவ்வளவு பேர் தான் வாசிக்கிறீங்க? எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் அவர்கள் உன்னை தள்ளவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். பாருங்க, 20ஆம் அதிகாரத்துல யாத்ரா புஸ்தகத்தை நம்ம படிச்சோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம், உடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம். நாங்க 33வது அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்களாகவே ஒரு பொன் கன்றுக்குட்டியை என்ன செய்யறாங்க? செய்து வைத்து, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம், எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தின தெய்வம் எது? பொன் கன்றுக்குட்டிகள். பொன் கன்றுக்குட்டிகள் அவருவா இவளை வழி நடத்தினது. உடனடியாக மாறிட்டான். இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளிட்டாங்க. எனக்கு இந்த இயேசுவினுடைய சிலுவை மரணம், இந்த காரியங்களை நான் யோசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதாங்க. அவர் அற்புதங்களை செய்யும் போது அவர்களை பாடுறாங்க, துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் சில நாட்கள் 4 நாள் தான் ஆச்சு, அதே இயேசுவை பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து, இல்ல அவர் தான் எங்களுடைய மேசியான்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? எல்லாரும் விட்டுருப்பாங்க. ஆனால் எந்த இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவனை என்ன செய்யுங்க? சிலுவையில் அறையும். அதே தான் இங்கே நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பல நிலைகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆனால் இங்கே சொல்றாங்க, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ல, நாம் அவரை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோமா? வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்ல, நீ அவரை உன்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய அனுமதிக்கிறாயா? ஆழமாக நான் பதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இரட்சகராக, குணமாக்குகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, உயர்த்துகிறவராக, பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளுகிற நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவராக, என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. ஆகவே இந்த காலையில் இந்த 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்துல சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். அதுக்கு அந்த அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகத்தை கூட நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சரித்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினாங்கன்னா, இந்த ஆபிரகாம் நிமித்தம் தான். இந்த ஆபிரகாம் ஊர் என்ற கல்தியர் பட்டணத்துல விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தான். விக்கிரகங்களை. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாரா? அவனை அழைக்கிறாரு, எப்பா நான் தான் யாரு? உண்மையான தேவன். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே விக்கிரகங்கள் எல்லாம் விட்டுட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவனை அழைத்து கொண்டு வருகிறார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய சரீரம் செத்த நிலையிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியின் படியே ஈசாக்கை அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அவன் பார்க்கிறான். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்த தலைமுறையில அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல யாக்கோபை தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த யாக்கோபு பிரச்சனைக்குரிய மனிதன் தான். ஆனாலும் அவனை சரிப்படுத்தி கர்த்தர் அவனுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த ஆபிரகாமின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறாரு. அப்போ அவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல 400 வருடங்கள் அவர்கள் தங்கியிருக்கிறாங்க. அதிசயமாய் அவர்களை வழி நடத்தி அவர்களை விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை நடத்துகிறார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை போஷித்தார். எங்க போஷித்தாங்க? வனாந்திரம். நம்முடைய வாழ்க்கையில கூட, அவங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய தாழ்வுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஆரம்ப நிலையை யோசித்து பாருங்க, இன்றைய நிலையை யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை போஷித்தார்.
ஒவ்வொரு நாளும் அவளை உடுத்துவித்தார். அவளுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அவளுக்கு யாரும் பலவீனப்படவே இல்லையா அந்த பிரயாணத்துல. எவ்வளவு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கார். பிரயாணப்பட்டுட்டே இருக்காங்க, வனாந்திரத்துல நடக்கிறாங்க, யாரும் பலவீனப்படவில்லை. பகலிலே மேக ஸ்தம்பம் அவர்களை மூடினதாம். என்ற வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கும், மேக ஸ்தம்பம். இரவிலே அக்கினி ஸ்தம்பம். 40 ஆண்டுகளாக அந்த தேவன் அவர்களுக்கு உணவளித்து என்ன செய்தார்? வழி நடத்துகிறார். வானத்தின் மன்னாவை அவர்கள் என்ன செய்தாங்க? புசித்தாங்க. கண்மலையிலிருந்து அவர்களுக்காக தண்ணீர்கள் புறப்பட்டு வந்துதான். ஒரு சொல்லுவோமா? அவங்க ராஜா எப்படிப்பட்டவர்ன்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவளை விடுதலை ஆக்கினாருங்க. செங்கலை 2ஆக பிடித்தாரு. 40 வருடங்கள் அவருடைய எல்லா உணவு தேவையும் அவன் சந்தித்தார். சில நேரத்துல அவங்க இறைச்சியை கேட்டார்களாம். காடைகளை கொண்டு வந்து என்ன செய்தார்? போட்டார். மன்னாவினால் அவளை தினந்தோறும் போஷித்தார். அவருடைய வஸ்திரம் பழமையாய் போல. அவருடைய கால் வீங்கலையாம். அவர்கள் கால் வீங்கல. அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் அவர்களோடு கூட இருந்தார். எதிர்கொண்ட இந்த யுத்தங்களிலே பெரிய வெற்றிகளை அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த மோசே நாட்கள் முடிந்து யோசுவாவின் நாட்களுக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு அவர் சொன்னபடியே அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்துறாரு. 31 ராஜாக்களை அவர்கள் யுத்தம் செய்து என்ன செய்யறாங்க? வெற்றி பெறுகிறார். எவ்வளவு ராஜாக்கள்? 31 ராஜாக்களை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ அந்த நாட்களுக்கு பிறகு இந்த யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு இவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை செய்த இந்த ஜனங்கள் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே அந்த கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து வந்த பிறகு அந்த தேசத்தை எல்லாம் பிடிச்சிட்டாங்க. 12 கோத்திரங்களுக்கும் இப்ப என்ன கிடைச்சிருச்சு? சுதந்திர வீதங்கள் கிடைத்து விட்டது. இப்ப யார விட்டுட்டாங்க? தேவனை விட்டு விட்டார். என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை அதை போடுங்க. அதை தயவு செய்து பாருங்க. எல்லாரும் தயவு செய்து இந்த செய்தியை கவனிங்க. இது ரொம்ப மிக முக்கியமான செய்தி. இவ்வளவு அதிசயமாக தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். இப்ப நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துக்கு வந்த போது இந்த 7வது வசனத்திலிருந்து நான் படித்து பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை. ஏன்னா யோசுவா யாரு? ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருந்தான். அநேக அற்புதங்களை செய்தாரு. அநேக அற்புதங்கள். போற இடங்களிலெல்லாம் என்ன இருக்குது? யுத்தங்கள். எல்லா யுத்தங்களிலேயும் வெற்றி. எல்லா ராஜாக்களையும் கீழ்ப்படுத்தினார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவனுடைய சகல நாட்களிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தரை சேவித்தார்கள் என்றால் கர்த்தர் ஆளுகை செய்ய தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் அவன் மரித்தான். சரி, இப்ப 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்ப பாருங்க, யோசுவாவின் ரோடு கூட வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க மரிச்சிட்டாங்க. இப்பொழுது தேவனை அறியாத ஒரு சந்ததி, ஒரு ஜனக்கூட்டம் எழும்புகிறது. இப்ப பாருங்க 12வது வசனத்துக்கு வருவோம். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவளுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு அவருக்கு என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு கோபம். ஏங்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள் 40 வருடங்கள். அடுத்தது யோசுவாவின் நாட்களிலே பெரிய வெற்றிகளை பெற்றார்கள். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருக்கணும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யல? சொல்லல. இப்ப ஒரு தேவனை அறியாத ஒரு சந்ததி வருகிறது. உடனடியாக அவங்க என்ன செய்றாங்க? தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளுடைய தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ 14வது வசனத்துக்கு வருவோம் நம்ம. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராக்கி அவர்கள் அப்புறம் தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். என்ன செஞ்சுட்டார்? தூக்கி பகைஞரின் கையிலே இந்த ஆபிரகாமின் சந்ததியை விற்று போட்டார். இப்போ பாருங்க 15வது வசனம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு
போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? மிகவும் என்னங்க? மிகவும் நெருக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி பெரிய அற்புதங்க, பெரிய அதிசயம். ஆனா அந்த அதிசயத்தை எல்லாம் பார்த்த இந்த ஜனங்கள் எப்படி சீனாய் மலையில இறங்கி ஆண்டவர் பேசினத போது நாங்க உங்களுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவோம்னாங்க, சில நாட்களுக்குள்ளாக எப்படி மறந்தார்களோ அதே போல இந்த அற்புதங்களை பார்த்த இந்த ஜனங்கள் இப்பொழுது ஒரு தேசத்துக்குள் வந்து விட்டார்கள். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். இப்போ அந்த தேசத்தின் நன்மையெல்லாம் அனுபவிக்கும் போது யார் வேண்டான்ட்டான்? ஆண்டவரை வேண்டான்ட்டான். ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். சுற்றிலும் இருக்கிற தெய்வங்களை அவர்கள் தங்களுடைய தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் மனிதனுடைய சுபாவம். மனிதனுடைய சுபாவம் பாத்தீங்களா? நெருக்கம் வந்துச்சா கர்த்தர் வேணும், அற்புதம் வருதா தேவன் வேணும். ஆனா நாமவே இயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவோம். ஆமா, முதல் வேலை இல்ல, இப்ப நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. முதல் வருமானம் இல்ல, இப்பொழுது கை நிறைய என்ன இருக்கு? பணம் இருக்கு. முதல் வீடு இல்ல, இப்ப நல்ல வீடு கிடைச்சிருச்சு. முதல் வாகனம் இல்ல, இப்ப என்ன கிடைச்சிருச்சு? வாகனம் கிடைச்சிருச்சு. முதல்ல அறிவுல குறைவுள்ளவர்களாக இருந்தோம், இப்போ ரொம்ப அறிவு என்ன செஞ்சிருச்சு? தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிலையிலே மனிதன் வரும்போது யாரை விட்டுறான்? தேவனை விட்டுறான். இந்த காலையில நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? தாழ்வி நம்ம நினைத்தவரை என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். ஆனா வாழ்வில எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுங்க, இப்ப என்னால சம்பாதிக்க முடியும், என்னால தனித்து இயங்க முடியும் என்ற நிலைக்கு வரும்போது யாரை விட்டுறான்? கர்த்தரை விட்டுறாங்க. இப்ப இங்க நம்ம படிக்கிறோம், அவர்கள் கையிலே, பகைஞரின் கையிலே என்ன செய்தாராம்? விட்டு விட்டார். 15வது வசனம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் என்ன செய்தாங்க? நெருக்கப்பட்டார்கள். சரி, ஓகே. இப்ப நெருக்கப்பட்டோன்னே, ஏன்னா கர்த்தர் விட்டு போட்டுட்டாரு, இப்ப நெருக்கப்படுகிறார்கள், வேற வழியே இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க? அவங்களுடைய கவனம் வேற எல்லா இடத்துக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, முயற்சி செய்து பார்க்கிறார்கள் விடுதலை அடைய. ஏனென்றால் கர்த்தர் எந்த தேசத்துல கொண்டு போய் வைத்தாரோ அதே தேசத்துல இப்பொழுது என்ன செய்யறாங்க? அடிமையாக. யோசுவாவின் புத்தகத்துல எல்லாம் வெற்றி தான், ஆனா நியாயாதிபதிகள் புத்தகத்தை எல்லாமே என்னது? தோல்வி, சிறையிருப்பு, அடிமைத்தனம். இப்போ அதே இடத்துல விட்டு போட்டாங்க. இந்த காலவெளியில இதுதாங்க சரித்திரம். ஆமா, சரித்திரம் இதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில தான். எங்கேயும் போனா விடுதலை என்ன செய்யாது? கிடைக்காது. ஆண்டவர் மாத்திரமே அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். நம்ம தன்னிச்சையாக இயங்குவோம் என்றால், தேவன் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவோம் என்றால் முடிவு என்னன்னா, ஆண்டவர் விட்டு விடுவார். ஆண்டவர் விட்டு விடுவார். அடுத்து ஆண்டவர் நம்மை விட்டு விட்டார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மிகவும் நெருக்கப்படுவோம். எல்லாரும் சொல்லுவோமா? எப்படி நெருக்கப்படுவோம்? மிகவும் யார் யாருனால? கடன் கொடுத்தவனால நம்ம நெருக்கப்படுவோம். பொருளாதாரத்துல அடிச்சா என்ன செய்வோம்? நம்ம அடுத்தது யார்கிட்டயாவது கடன் வாங்குவோம், அங்க பெரிய பிரச்சனை வரும். உறவுகளினால் பிரச்சனை வரும், வேலை இல்லாத பிரச்சனை வரும், வியாதி, சரீரத்துல வியாதி. எங்க போனாலும் என்ன செய்ய மாட்டான்? சற்றாகில குணம் என்ன செய்யாது? கிடைக்காது. இருக்கிற காசெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு. ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை கொடுக்கணும்னு. யார் யாருக்கு எது? மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இப்போ வேற வழி இல்ல, அங்க எங்கேயும் போய் தட்டி பார்ப்போம், எங்கேயும் திறக்கல. இப்ப கடைசியா யார்கிட்ட வருவோம்? நம்ம தேவன் கிட்ட. ஃபாஸ்டிங் பிரேயர்க்கெல்லாம் ஒழுங்கா வருவோம், ஒழுங்காய் வேதத்தை படிக்க ஆரம்பிப்போம். இது சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல, இதுதாங்க மனிதனுடைய உண்மையான காரியம். ஆமா, அநேகரை நான் பார்த்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில கூட அதை நான் அனுபவித்திருக்கிறேன். எங்கேயும் பிரச்சனை தீர்வு இல்லைன்னா கடைசியா யாரை போய் நோக்கி பார்ப்போம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவரின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி. இப்ப பாருங்க, ஆண்டவர் இடத்துல வந்தா ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். இந்த கால வேளை நம்ம தன்னிச்சையாக செயல்பட நம்மை விட்டு விடக்கூடாது. தேவன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நம்மை ஆளுகை செய்ய நம்மை அனுமதிக்க வேண்டும். இப்ப பாருங்க, நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினாரா? அவர்கள் கொள்ளையிடுவரின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்களா? அடுத்தது என்ன செய்யறா பாருங்க, 19வது வசனம். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே
நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் யாரை சேவிப்பாங்க? நியாயாதிபதி மூலமா கட்டளை சேவிப்பார்கள். அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும். அடுத்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கள் பிதாக்களை பார்க்கலாம் கேடாய் நட. இப்ப பாருங்க, ஒரு சந்ததி அந்த நெருக்கத்தை அனுபவிக்குதா, அந்த சந்ததி அந்த நெருக்கத்துல வேற வழி இல்லைன்னு கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. கர்த்தர் தான் தேவன்னு அறிந்து கொள்ளுகிறது. அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இப்ப நெருக்கத்தையே பார்க்காத இன்னொரு சந்ததி என்ன செய்கிறது? எழும்புகிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து. இப்போ 400 வருடம் இதுதான் நடந்தது. ஒரு ஜெனரேஷன் தேவனை சேவிக்குதுங்க, அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கேடா நடக்குது. அப்புறம் திரும்பி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். திரும்பவும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவளை விடுவிக்கிறார். அடுத்த ஜெனரேஷன் தங்களுடைய பிதாக்களை பார்க்கலும் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. கேடாய் நடந்தார்கள். தேவனை தேடவில்லை, தேவனை தேடவில்லை. இப்படியாக இந்த 400 வருடங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துல காரியங்கள் எல்லாம் என்ன செய்து நடக்குது? தேவனை விட்டுட்டாங்க, தன்னிச்சையாக செயல்படும்படி விரும்புகிறார்கள். இந்த காலகட்டத்துல தான் கடைசி ஆசாரியனாக அல்லது கடைசி முந்தின சாமுவேலுக்கு முன்பாக ஏலி என்கின்ற ஆசாரியன் என்ன செய்யறான்? வருகிறான். 1 சாமுவேல் புத்தகத்துல அந்த ஏலி என்ற ஆசாரியன் நாட்கள்ல அவர் என்ன செய்யறாரு? ஆசாரியனாகவே இருந்துட்டு உலகத்தோடு பாவத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். காம்ப்ரமைஸ் பிரீஸ்ட். யாரு? ஏலி. அவங்க பிள்ளைகள் பாவம் செய்யறாங்க, பரவாயில்ல. தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறான், பரவாயில்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்காங்க. உலகத்தோடு என்ன செய்யறாங்க? காம்ப்ரமைஸ். பாவத்தோடு காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். அவங்க செய்யலையாங்க, இவங்க செய்யலையாங்க அப்படின்னு உலகத்தை பார்த்து அதை சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு ஆசாரியன். இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய பிரச்சனைய அனுப்புறாரு. பெலிஸ்தியர்கள் என்ற ஒரு இனக்கூட்ட மக்களை அவர்களுக்கு எதிராக தேவன் எழுப்புகிறார். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான தோல்வியை என்ன செய்யறாங்க? சந்திக்கிறாங்க. பயங்கர நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வேதம் முழுவதும், சரித்திரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுகிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார், ஆசீர்வாதத்தை அனுமதிக்கிறார். தேவனை விட்டு நாம் வழி விலகும் போது அதை நம்ம எச்சரிக்கை சில மனிதர்கள் எல்லாம் அனுப்புவாரு. அதை விட்டு விடுவோம் என்றால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனையில் என்ன செய்வான்? சிக்கும். அதுதான் வேத சரித்திரம் சொல்லுது. இப்ப என்ன நடக்குது? அவர்கள் அந்த பெலிஸ்தியர்களோடு நடைபெற்ற அந்த யுத்தத்திலே மிகப்பெரிய தோல்வி. ஏலி செத்துறாரு. ஏலியின் மகளாகிய ஓப்னி பினகாஸ் என்ன செய்யறாங்க? செத்துறாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த பெலிஸ்தியர்களுக்கு 20 ஆண்டுகளாக இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த 8வது அதிகாரத்துக்கு அறிமுகத்தை சொல்லிட்டு இருக்கேன் நான், 1 சாமுவேல் 8. இப்போ இந்த காலகட்டத்துல தேவன் சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புவார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. இந்த 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, எந்த பெலிஸ்தியர்களிடத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அதே பெலிஸ்தியர்கள் இடத்துல ஒரு பெரிய வெற்றி எப்படி வருகிறதுனா, மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. 7வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரே சொல்லுவோமா? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எந்த இடத்துல தோத்தாங்களோ அதே இடத்துல வெற்றி பெறுகிறார்கள். அந்த இடத்திற்கு டேஷ் என்று பெயரிட்டார்கள். என்னதுங்க? எபினேசர் என்று பெயர் விட்டார். அதெல்லாம் படிக்கணும். இதுக்காக தான் நான் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வரேன். இதை தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஆகவே ஆண்டவர் இந்த சாமுவேலின் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப சாமுவேலின் நாட்கள் 40 ஆண்டுகள் என்ன ஒரு பெரிய வெற்றி. இந்த 40 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லை தேசத்துல. இப்ப 40 ஆண்டுகள் முடிகிறது. சாமுவேலுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? வயதாகி விட்டது. இப்ப 1 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரத்துல இப்போ நம்ம படிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். எனக்கு இதை படிக்கும் போது ஏன் ஆண்டவரை அவர்கள் ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தார்கள்?
நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன 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 செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் ஏன் வேதனைப்படுறாருன்னா, பூமியிலே அல்லது தங்களுக்கான மனிதர்கள் அல்லது தாங்கள் விரும்பின மனிதர்களை அவர்கள் ராஜாவாக விருப்பப்படுறாங்க. தாங்கள் விரும்பின ஒரு நபரை ராஜாவாக. ஆனா தேவன் ஆளுகை செய்ய விரும்புறது இல்லை. அந்த விருப்பம் எங்கிருந்து வருகிறது? அதுக்கு இங்க ஆன்சர் இருக்கு. ஏன் நாம் ஆண்டவரை நம்மை ஆளுகை செய்ய அனுமதிப்பது இல்லை? ஏன் நம்ம ஆண்டவர் அனுமதிப்பதில்லை? இந்த பூமிக்குரிய ராஜாக்களின் மேல் நம்முடைய கவனம், பூமிக்குரிய விக்கிரகங்களின் மேல் நம்முடைய கவனம். அது ஒருவேளை விக்கிரகமா இல்லாம இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்முடைய அறிவாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். அவங்க மேல நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? பணத்தின் மேல நம்பிக்கை, மனிதர்கள் மேல் நம்பிக்கை, நம்முடைய வேலையின் மேல் நம்பிக்கை, இதெல்லாம் விக்கிரகம். இதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிறது. எனக்கு படிப்பு இருக்கு, நான் பாத்துக்குவேன். எனக்கு பணம் இருக்கு, நான் பாத்துக்குவேன். எனக்கு மனிதர்கள் இருக்காங்க, நான் பாத்துக்குவேன். நான் சொல்றது தேவனை விட்டு வழி விலக செய்கிற காரியம். இந்த விருப்பம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சாமுவேலுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? வயது 40 வருடங்கள் சாமுவேல் மூலமாக ஒரு பாதுகாப்பை அவர்கள் என்ன செய்யறாங்க? உணர்றாங்க. இப்போ சாமுவேலுக்கு என்ன ஆயிடுச்சு? வயதாகி விட்டது. இப்ப அடுத்தது அவர் தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக என்ன செய்கிறாரு? வைக்கிறார். இப்ப 2வது வசனம், அவனுடைய மூத்த குமாரன் பேர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். 3வது வசனத்தை போடுங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனங்கள் ரொம்ப இந்த ஹிஸ்டரி அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க. இப்ப சாமுவேலின் நாட்கள் 40 வருஷம் நல்லா இருந்தவங்க. இப்ப அவரு நியாயாதிபதிகள் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்றாரு? வைக்கிறாரு. ஆனா சாமுவேலை போல இந்த நியாயாதிபதிகளாக வைக்கப்பட்ட சாமுவேலுடைய பிள்ளைகள் இல்ல. அவங்க பணத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்திலிருந்து வந்து, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீர் உமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? முதிர் வயது உள்ளவரானீர், நடக்கிறதில்லை, இருக்கிறபடி எங்களை விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப நம்ம தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறோம்னா, ஒரு மனிதன் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உணரும் போது, அவன் வாழ்க்கையில அவன் விரும்பின காரியங்கள் ஒன்றும் நடக்கல, கவலைகள் வருகிறது. இந்த கவலைகள் ஒரு மனிதனுக்கு வரும்போது, பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒரு மனிதன் உணரும் போது, அவன் என்ன செய்யறான்? தன்னிச்சையாக செயல்பட விரும்புகிறான். அது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வந்தாருங்க. அது வரைக்கும் நடத்திட்டு வந்தார். ஆபிரகாமுடைய நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் படிப்படியாக அந்த ஜெனரேஷனை, அந்த சந்ததிகளை நடத்தி கொண்டு வந்தார். இப்ப சாமுவேலின் நாட்களிலும் ஆண்டவர் தான் சாமுவேல் என்ன செய்தாரு? ஏற்படுத்தினார். இப்போ சாமுவேலுடைய பிள்ளைகள் அவங்க சாமுவேலை போல உண்மையாய் நடக்கவில்லை என்பதை உணர்ந்த உடனடியாக ஆண்டவரை நோக்கி அவர்கள் பார்க்காம, எங்களுக்கு மற்ற தேசங்களில் இருக்கிறது போல எங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு சொல்றாங்க, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கு. இது இங்கதாங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இப்படியே பிரச்சனை வருது. நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். நியாயாதிபதிகள் நாட்கள் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள். நியாயாதிபதி மறைந்த உடனே அவர்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை நாடி போகிறார். இப்ப புரிஞ்சதுங்களா நான் சொல்றது? இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். அவங்களுக்கு எப்படி, நம்ம மனிதன் எப்படி இருக்கான்னா, அவன் கண் கண்ட ஒரு காரியம் இருக்கணும். அதனாலதான் எபிரேயர்ல எப்படி, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணுமா? விசுவாசி. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தரிசிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அவர்களுக்கு தேவை. ஆமா, ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கினா வாழ்க அல்லேலூயா சோத்திரன் எல்லாம் செய்வான், சொல்லுவான். ஆனா இப்ப அவரை பார்க்க முடியல. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். இப்போ அவரை விசுவாசித்து நடடா அப்படின்னா உடனே பொன்கன்று குட்டிகளை என்ன செஞ்சிருவான்? உருவாக்கி விடுவான். அதே போலதான் இங்கே ஆண்டவர் தான் அவங்களை நடத்திட்டு வர்றாரு. இப்போ எங்களை நடத்த மற்ற தேசங்களில் இருக்கிற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா என்ன செய்யணும் வேண்டும் என்று கேட்கிறார். எப்ப வருதுன்னா, பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணரும் போது மனிதர்கள் உடனடியாக
அவளை ஆளுகை செய்ய மனித உதவிகளை அவள் என்ன செய்யறாங்க? அவர்கள் 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 சார்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். சார்ந்து கொள்ள இப்ப அடுத்த இடத்துக்கு வருவோம். அடுத்த 2வது குறிப்பு. இப்போ ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற, எனக்கு இதை படிக்கும் போது நாம இப்படி செய்வோமா? ஆண்டவர் இப்படி செய்யறார் பாருங்க. மனிதனுடைய விருப்பத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். இப்ப பாருங்க 6வது வசனத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்னதை சாமுவேலுக்கு, எப்படி இருந்தா சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணும். இப்ப நம்ம பிள்ளைகள் சில காரியங்களை தகாததை சொல்லும் போது பெற்றோர் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் என்ன செய்ய முடியாது தானே? செய்ய முடியாது. இதை வாங்கி கொடுன்னு கேட்கிறாங்க. ஆனா பெற்றோர் அது இந்த பிள்ளைக்கு இந்த காரியம் தேவையில்லை என்று உணரும் போது அதை அவங்க என்ன செய்யல? வாங்கி கொடுக்கு. இது சாமுவேலுக்கு தெரிகிறது, இவங்க தவறான ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமே சொன்னார், உன் சந்ததியில ராஜாக்களை நான் என்ன செய்வேன்? எழும்ப பண்ணுவேன்னு சொல்றார். உபாகம் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ சகல தேசத்தில் இருக்கிறபடி உனக்கு ராஜா வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ கேட்கும் போது அந்த ராஜாவை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரமாணங்களை எப்ப கொடுக்கிறாரு? உபாகம் புஸ்தகத்தை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருடைய இருதயத்துல சகல தேசத்திலும் இருக்கிற ராஜாக்கள் இவர்களை ஆளுகை செய்யக்கூடாது, இருக்கிறது போல ராஜாக்கள் இவர்களை ஆளுகை செய்யக்கூடாது, நான் இவர்களை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். நான் ஆளுகை செய்யணும். ஒரு மனிதனால் அல்ல, தேவனால் அவர்கள் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யப்படும். அதை விரும்புகிறார். ஆனா இங்க பாருங்க, அது தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. நம்ம சொல்ல, உன்னுடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் போது, ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய இருதயத்தை என்ன செய்யும்? மாற்றும். நம்ம ஜெபம் பண்றோம். அதே போல சாமுவேல் ஒரு ரொம்ப அற்புதமான ஆளுங்க. ஜெபத்துக்கு ஒரு பெரிய உதாரணம் யாரு? அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுறவர்களே மோசேயும் அடுத்தது சொல்றாரு சாமுவேலும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சாமுவேல் தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி பரிந்து பேசுகின்ற ஒரு ஜெப வீரனாக காணப்படுகிறார். சாமுவேலுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான காரியம். இப்போ சாமுவேல் கர்த்தரை நோக்கி, அவனுக்கு தெரியுது இந்த ஜனங்கள் கேட்கிற இந்த விண்ணப்பம் தகாததான விண்ணப்பம். இன்றைக்கு கூட இங்க அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. இங்கே நாம் பார்க்கிறோம், அது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. என்ன விண்ணப்பம் பண்ணியிருப்பாரு? ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய இருதயத்தை, அப்படித்தானே நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த ஜனங்களுடைய அவங்க கேட்கறது தப்பான காரியம், அதனால எப்படியாவது அது புரிய வைங்க ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு இந்த சாமுவேல் என்ன செஞ்சிருப்பாரு? விண்ணப்பம் பண்ண. ஆனா ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறாரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து 7வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். என்னங்க என்ன சொல்றாரு? அவங்க ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. தகாத விண்ணப்பம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. நானா இருந்தாருன்னா அதிர்ச்சி ஆயிருப்பேன். எனக்கு என்ன வந்திருக்கும்? என்ன ஆண்டவர் எப்போதும் நீதியாய் செவி கொடுக்கிற தேவன் ஆயிற்றே, இப்ப தகாததை எப்படி அவரு அக்ரி பண்றாரு? இப்ப பாருங்க, சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளிட்டாங்க. ஆகவே என்ன தள்ளிட்டாங்க, உன்னை தள்ளல. நீ கவலைப்படாத, நீ மனசு நொந்து ஜெபிக்காத, என்னதான் தள்ளிட்டாங்க. ஆகவே அவர்கள் சொல்கிறபடி என்ன செய் கேள். சில நேரங்களில வேதத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய மன விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவங்க கேட்கறத அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா பின்னாடி பெரிய பிரச்சனை என்ன செய்யறாங்க? அனுபவிக்கிறாங்க. அதைதான் இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். சரி இருக்கட்டும். நான் அவர்களை, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும், ஆமா நீ என்னுடைய ஊழியக்காரனா இருக்க, இவ்வளவு நாள் நீ அவளை நடத்தின, இப்போ உன்னுடைய விருப்பத்தின்படி உன் பிள்ளைகளை ஏற்படுத்தின, ஆனா அதை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எனக்கு எப்படி அவங்க எனக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அதே போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். பாருங்க ஆண்டவர், பாருங்க இந்த ஜனத்தை என்ன சொல்றானோ அதை என்ன செய். சில நேரங்களில் ஆண்டவர் இப்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர்கள் சொன்னதை கேள். ஆனாலும் என்ன சொல்றாரு? ஆனாலும் பட் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு
என்ன சொல்றாரு? சொல்லுன்னு சொல்ல திட சாட்சியாய் சொல். நடை புரிந்து கொள். ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட இடைப்படுகிறவர். இந்த காரியத்தினாலே உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை அவளுக்கு உறுதியா என்ன செய்? சொல்லிருன்னு சொல்றார். இப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் எப்பொழுது நம்முடைய விருப்பத்துக்கின்படி அனுமதிக்கிறார்? இது ரொம்ப மிக மிக முக்கிய, கவனிக்கணும். பல நேரங்கள் அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நாம் அவரை ராஜாவாக நம்மை ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிக்கின்ற காலம் வரைக்கும் தேவன் தமது திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆனால் எப்பொழுது நான் சுயமாக செயல்பட விரும்புகிறேனோ அப்பொழுது நம்முடைய விருப்பத்துக்கு அவர் என்ன செஞ்சிருவார்? விட்டு கொடுத்துருவார். எப்போ என்னுடைய ஆவி மனுஷனோடு எப்போதும் என்ன செய்யாது? ஆமா, எச்சரிப்பாரு. அதனுடைய விளைவுகளை குறித்து அவர்களோடு கூட பேசுவாரு. அதற்கப்புறம் அவங்கள என்ன செஞ்சிடாரு? விட்டு விடுகிறார். இப்போ எப்ப விடுகிறார்? இதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேற ஒரு வசனத்துல நம்ம படிக்க போறோம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. தயவுசெய்து கவனிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் யார் என்பதை தேவன் மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் யார்? சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன், மனிதனை உருவாக்கின தேவன். அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய நீதி என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்ல, தேவனே அவர்களுக்கு இப்ப தேவனே வெளிப்படுத்துகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனே வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய சிருஷ்டிப்புகளை பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? இவ்வளவு பெரிய தேவன், அவரை ஒரு சிறிய பொருளுக்குள் அடக்கி வைக்க முடியாது என்பதை அவருடைய சிருஷ்டிப்புகளிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எப்பொழுது தேவன் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்மை அனுமதிக்கிறார் என்றால், 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால். தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்க எனக்கு மனதில்லாதிருக்கும் போது தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்க நிறைய தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. அப்போ அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நான் தேவனை இன்னும் அதிகமாய் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அறிந்து கொள்ளணும். ஒரே சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனை அறிகிற அறிவிலே நாள்தோறும் நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் எப்பொழுது தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருக்கும் போது தகாதவைகளை செய்யும்படி தேவனே உங்களை என்ன செய்யறாரு? தகாதவைகளை செய்யும்படி தேவனே அவளை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிந்தைக்கு என்ன செய்தாரு? ஒப்பு கொடுக்கிறார். இப்போ வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தகாததா இருந்தது. இப்போ ஏன் தகாததா இருந்தது? தகாதவைகளை செய்யும்படி என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். இப்போ ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவருக்கு மனதில்லை. இப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை பார்த்தார்கள், அற்புதத்தை அனுபவித்தார்கள். ஆனால் தேவனை அறிகிற அறிவை என்ன செஞ்சிட்டாங்க? அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய நன்மைகளை தினந்தோறும் நாம என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோமா? தினந்தோறும் தேவனுடைய படைப்பாகிய சூரியனிலிருந்து என்ன வருது? வெளிச்சம் வருகிறது, விட்டமின் வருகிறது. இந்த சூரியன் செயல்படுகிறதுனால உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். காற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தண்ணீரை குடிக்கின்றோம், தேவன் தந்த ஞானத்தை பயன்படுத்துகிறோம். தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யறேன்? நானே பயன்படுத்தி கொண்டு. ஆனா தேவன் மாத்திரம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம். தேவனை நான் இன்னும் அறிய மாட்டேன். தேவனுடைய விருப்பத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. விருப்பம் இல்லை எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனிடத்துல இந்த நன்மை வேண்டும். இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, தேவனுடைய நன்மை அனுபவிக்கிற நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறீர்களா?
இங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் தேவனை என்ன செய்யல, அவங்க அவங்க இந்த வார்த்தை பாருங்க, தகாததாய் அவருடைய விண்ணப்பம் காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை என்ன செய், கேள் என்று சொல்லுகிறார், கேள் என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்தில இருந்து புறப்பட பண்ணினேன், இந்த வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தேன், ஆனா அவங்க என்னை விட்டுட்டாங்க. ஏன்னா என்னை அறிய அவர்களுக்கு என்ன இல்ல விருப்பம். எனக்கு காலையில வாலிப பிள்ளைகளை பார்த்து, பெரியவர்களை பார்த்து சொல்கிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொள்ள. அப்படி வளர அப்படின்னா ஒரு நாள் வரும், கேடான சிந்தைக்கு தேவன் நம்மை என்ன செய்வார், ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த உறுதியான எச்சரிக்கையை மூன்றாவது குறிப்பாக சொல்லுகிறேன். ஆண்டவர் திட சாட்சியாக என்ன நடக்கும்னு அவங்களுக்கு என்ன செய், சொல்லிவிடு என்று சொல்கிறார். இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள், 8வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் சொல்லி, என்னவென்றால், சரி இப்ப பாருங்க, அது பெரிய பகுதி, அதுல இருக்கிற அந்த கருத்தை மாத்திரம் நான் சொல்ல முடியும். இந்த ராஜா உனக்கு என்ன செய்வான்னா, உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் எடுத்துக்கொள்வான். என்னங்க, ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிருவான், அந்த எடுத்துக்கொள்வான்றத வார்த்தை நிறைய முறை வருது. 11வது வசனத்துல பாருங்க, அவன் உன் குமாரரை எடுத்து இருக்கா. அடுத்தது உன் குமாரத்தி, அடுத்த வார்த்தையில குமாரத்திகளை என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்றார். 14வது வசனத்துல பாருங்க, உங்கள் ஒலிவ தோப்புகளில் நல்லவைகளை எடுத்து, இப்படி 4-5 முறை என்ன செய்யுது, எடுத்துக்கொள்வான். ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா உனக்கு மனதிற்கேற்ற நபர்களை நீ ராஜாவாக வைப்பாய் என்றால், அவன் உன்னிடத்தில் இருக்கிறதை என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். இரண்டாவது பாருங்க, 14வது வசனத்தை வாசிங்க. கொடுப்பான். 15வது வசனம். என்ன வாங்குறான் அவன், யார் வாங்குறா, தசம பாகம் வாங்குறானா. தசம பாகம் என்னது, 10ல் 1 என்ன செய்கிறான், ஆமா எடுத்து. 2 முறை இதை சொல்றாங்க, தசம பாகம்னா 10ல் 1. 17வது வசனத்தை கூட வாசிங்க. 2 முறை சொல்ற, 10ல் 1 என்ன செய்வான். இப்ப 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும், நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்போ நீ கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யல, நீ வளரல. இப்போ அதனால நீ என்ன செய்யறன்னா, உனக்கு மனிதனை ராஜாவாக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, ஏற்படுத்தணும். இப்போ நீ எனக்கு கொடுக்கல இல்ல, இப்ப அவன் வருவான்பா, உன்னுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். உன்னுடைய திராட்சை தோட்டங்களிலும் உன்னுடைய நிலத்தின் விளைச்சலிலும் நல்லமானது எல்லாம் அவன் என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். அதெல்லாம் எடுத்துக்கொள்றது மாத்திரம் இல்லப்பா, மாசம் 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும், நீ தேவனுக்கு நீ என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இப்ப 16வது வசனத்தை வாசிங்க. எல்லாத்தையும் எடுத்துக்குவான். வேலைக்காரர் இருந்தாவே எடுத்துக்குவான், வேலைக்காரிகள் இருந்தா எதெல்லாம் சிறப்பா இருக்குதோ அது எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். நிறைய புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை விட்டாலே ஆண்டவர் சொல்றாடே, இப்ப உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் நான் என்ன செஞ்சிருவேன், எடுத்துக்கொள்வேன். அவன் ஆண்டவர் இல்ல, யாரு, நீ யாரை நம்பிக்கையாக வைக்கிறாயோ, எந்த ஒரு மனிதனை வைக்கிறாயோ அவன் வந்து என்ன எல்லாத்தையும், அதுதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நன்றா, இது ரொம்ப எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ என்னை விட்டு என்னை அறிகிற அறிவை விட்டு நான் உன்னை ஆளாதபடிக்கு என்னை நீ தள்ளிட்டு மனிதர்களையோ பணத்தையோ அழகையோ படிப்பையோ வேலையையோ திறமையையோ சார்ந்து கொள்வாய் என்றால், பிசாசு என்ன செய்வான்னா, நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான்.
எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான், எல்லாவற்றையும். சரி, அடுத்தது எடுத்துக்கொள்வான்னு சொன்னாரா? இப்ப 18வது வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீ என்னை விட்டுட்டு என்னை ஆளுகை செய்ய அனுமதிக்கல, ஆனா ஒரு ராஜாவை நீ தெரிந்து கொண்டாய். அந்த ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் என்ன செய்வாய்? முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? என்னங்க, ஜெபத்தை கேட்கிறவர் தானே, ஜெபத்தை கேட்கிறவர் தானேங்க. எல்லாரும் அவருக்கு பேர் வச்சாங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டவர். இப்படி பரிசுத்தவான்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்தார். ஆனா சொல்றாரு, டேய், நான் உன்னை ஆளாதபடிக்கு நீ என்னை தள்ளிட்ட, ஆனா நீ உன் மனது விருப்பத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறாய். ஆனால் நீ ஏற்படுத்தி கொண்ட உன் ராஜாவின் நிமித்தம் நீ ஒரு நாள் துக்கப்படுவ. அப்ப என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் என்ன செய்ய மாட்டேன்? செவி கொடுக்க மாட்டேன். எனக்கு இதை ஆண்டவர் இதை காட்டின உடனே இந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் அப்படியே உங்க கண்களுக்கு முண்டா கொண்டு வர்றேன் பாருங்க. இந்த சரித்திரத்தை ஆண்டவர் முதல் ராஜாவாகிய சவுல கொடுக்கிறாரு. அவன் எப்படி தெரியுமா இருக்கான்? 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நானு அதை நீங்க கவனமா பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல சோத்திரம் வாசிங்க. 17வது வசனத்தை வாசிங்களேன். 9:17. சரி, இருக்கட்டும். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நம்ம வாசிட்டு வருவோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்ப பாருங்க, மனிதர்கள் கேட்டாங்களா, எனக்கு என்ன வேணும்? சகல ஜனங்கள் போல எங்களுக்கு ராஜா வேணும். சரி, அவர்கள் விருப்பத்தின்படி என்ன செய்ப்பா? அவங்களுக்கு திட சாட்சியாய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாரா? அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதையும் படிச்சுட்டு போயிடலாம். இங்க சாரி, உங்களை அங்கேயும் மாத்துறேன். 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் தீர்மானமா சொல்லிட்டானுங்க. இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. நாங்க அன்னைக்கு நோக்கி ஆண்டவரை கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேணும். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்குறாரா? இவங்களுடைய கவனம் எப்படி இருக்கு பாருங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 9ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்ப ஆண்டவர் ஒருத்தனை தெரிந்து கொள்கிறார். அவன் யாருன்னா பென்யமீன் கோத்திரத்தான். அந்த குடும்பம் எப்படின்னா மகா பராக்கிரமசாலி. இந்த சவுலுடைய அப்பா யாருங்க? பயங்கரமான பராக்கிரமசாலி. பென்யமீன் கோத்திரம் சாதாரண ஆட்கள்ல, அவங்க பராக்கிரமசாலிகளாக அந்த குடும்பம் இருக்குது. அடுத்தது அங்க கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வாலிபன், அந்த பராக்கிரமசாலியினுடைய பையன் சவுல் எப்படி இருக்காருன்னா 2வது வசனம், அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஒருவர் குமார். அவன் எப்படி இருக்காங்க? பராக்கிரமசாலி. அவங்க அப்பா, அவனும் பராக்கிரமசாலி. அவன் ரொம்ப பார்த்தாலே எப்படி இருக்கான்? ரொம்ப அழகா இருக்கான். அவன் சொல்றாங்க, இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. இப்போ ஜனங்கள் எப்படி விரும்புவாங்க? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எப்படிங்க விரும்புவாங்க? ஒரு எலும்பும் தோலுமா இருக்கிற ராஜாவா விரும்புவாங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தின்படி நான் என்ன செய்யறேன். சரி, அப்ப ஜனங்கள் எப்படி விரும்புவாங்க? பராக்கிரமசாலி வேணும், ஓகே ரைட். அவன் எப்படி இருக்கணும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அதுக்கும் ஓகே. அடுத்தது, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவன். இப்ப இவங்க என்ன செய்வாங்க? எப்படிப்பட்ட அழகான ஒரு ராஜா, பராக்கிரமசாலியான ஒரு ராஜா. அவனுடைய உயரத்தை பார்த்தா ரொம்ப உயரமா இருக்கான்பா. எல்லாரும் அவனுக்கு கீழாக இருக்கிறாங்களா? இப்ப பாருங்க 9ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை பாருங்க. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் சொல்லியிருந்த இந்த மனுஷன் இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று சொன்னார். இப்ப சவுல் ஆளுவான் என்று சொன்னாரா? இருங்க 10ஆம் அதிகாரம் 23க்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 23. அவர்கள் ஓடி யார? சவுலை அழைத்து கொண்டு வந்தாங்களா? எல்லா ஜனங்களும் அவனின் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான்.
பாருங்கள். நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்றார்? நீங்கள் விரும்புகிறபடி அழகான, பராக்கிரமசாலியான, உயரமான ஒரு ராஜாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த வசனம் கடைசி சொல்லுகிறது, எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க ஓசன்னான்னு சொன்னானுங்கல்ல. இங்க என்ன சொல்றானுங்க? ராஜா ஏன்னா ராஜா எப்படி இருக்காரு? அவங்களுக்கு விருப்பப்படி இருக்கிறாரு, அவங்க கேட்டதின்படி இருக்கிறார். ஆனா தேவன் ஆளுகை செய்ய அவங்க இடம் கொடுக்கல. தேவன் ராஜாவா இருக்க விருப்பம் இல்லைங்க. ஆனா அவங்க விரும்புறபடி. அதான் நான் சொன்னேன், இயேசு ரட்சகரா இருக்கிற வரைக்கும், இயேசு பரிகாரியாக இருக்கிற வரைக்கும், இயேசு உணவளிக்கிறவராக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இயேசு ராஜாவாக வந்தா எங்களுக்கு அவரு வேண்டாம், எங்களுக்கு அவரு வேண்டாம். யாரு? ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்ல. பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாங்க, ராயன் தாங்க எங்களுக்கு, வேற ராஜாக்களை நாங்கள் என்ன செய்யறது இல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்போ அப்படியே கம்பேர் பண்றேன் இயேசுவுக்கு. இயேசுவை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏசியா 53:2-3 வசனங்களை நான் படிக்கும் போது, ஏசியா 53:2-3, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு எப்படி இல்லையா? இவன் எப்படி இருக்கான்? அழகா இருக்கான். அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இப்ப ஜனங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்றாங்க? அசட்டை பண்ணுகிறவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாம. இப்ப பாருங்க, 2 ராஜாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? இவர் ரொம்ப பராக்கிரமசாலி பார்த்தா, ஆனா நடக்கிற காரியம் எனக்கு இதை படித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய கண்களை ஆண்டவர் திறந்த போது இந்த 2 ராஜாக்களுக்குள்ள வித்தியாசத்தை சொல்ல போறேன் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல அவனை ராஜாவா என்ன செய்யறாங்க? அபிஷேகம் பண்றாங்க. அடுத்த அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாகாஸ் என்ற அம்மோனிய ராஜாவை அவன் என்ன செய்யறான்? வெற்றி பெற்றது உண்மைதான். ஒரு பெரிய ஒரு வெற்றியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேடி கொடுத்தது உண்மைதான். ஆரம்பத்துல எல்லாம் கரெக்டா தான் போகும். நம்ம விரும்புற காரியத்தின் நடக்கும் போது எல்லாம் சரியாதான் போகும், பெரிய வெற்றி. இப்ப எல்லாரும் வந்து ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார்களாம். சாமுவேல் எல்லாரும் வந்து, ஏன்னா ராஜா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பெரிய வெற்றியை என்ன செஞ்சிட்டாரு? தேடி கொடுத்துட்டாருங்க. இப்போ சவுல் ராஜ்ய பாரம் பண்ணின முதல் வருடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, எப்பா பெலிஸ்தர்கள் உனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவானுங்க, நீ 7 நாள் அளவும் எனக்கு என்ன செய்ய காத்துரு அப்படின்றாரு. இவன் 7 நாள் முடிகிற வரைக்கும் காத்திருக்கல. 7 நாள் வரைக்கும் காத்திருந்தான், ஆனா முழுசா என்ன செய்யல? காத்திருக்கல. சாமுவேல் வர தாமதித்த போது இவனாகவே எழும்பி அந்த ஒரு பலியை என்ன செய்யறான்? செலுத்துகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்து என்ன செய்யறேன்? இவனுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது என்று சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவன் செயல்பட்டபடினாலே இப்ப ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. இப்ப அதுக்கடுத்த சில ஆண்டுகளிலே இப்ப சாமுவேல் மறுபடியும் வந்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அமலேக்கி என்ற ஜாதி அந்த ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஆகவே அந்த ஜனங்களை நீ அழிக்கணும்னு சொல்றாரு. சுவாசம் உள்ள ஒன்றையும் நீ உயிரோட வைக்காதன்னு சொல்றாரா? இவன் என்ன செய்யறான்? சரி சரின்ட்டு போயிட்டு முதல் தரமானவர்களும் 2ஆம் தரமானவர்களும் என்ன செஞ்சுட்டான்? ஏன் அவன் அழிக்கல? ஒண்ணுத்துக்கு உதவாததையெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சுட்டான். அந்த ராஜாவை கூட, ஆகாகை கூட என்ன செய்யல? கொல்லல. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டான். இப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை 2 வாய்ப்பு கொடுத்தாரு. 2 வாய்ப்புல என்ன செஞ்சுட்டான் அவன்? ஆனா ஆள் பார்த்தா எப்படி இருக்கான்? பார்த்தா பராக்கிரம, ஆள் பார்த்தா அழகா இருக்கான், உயரமா இருக்காங்க. பெரிய வெற்றியை என்ன செஞ்சான்? தேடி கொடுத்தான். அமலேக்கியர்கள் கிட்ட கூட வெற்றி தான் யுத்தத்துல. ஆனா வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்துல எல்லாம் கரெக்டா தான் போகும். இப்போ அடுத்த காரியம், கர்த்தருடைய ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொள்கிறேன்றார். சரி, இருக்கட்டும். இப்போ தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்யுது? அவன் அலக்களிக்குது. கடைசியில அவன் பொல்லாத ஆவியினால் என்ன செய்யறான்? நடத்தப்படுகிறவனாய் மாறிவிடுகிறான். இப்போ முடிவுல பார்த்தா என்ன நடக்குதுன்னா, பெலிஸ்தியர்களோடு கூட நடைபெற்ற யுத்தத்தில இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய தோல்வியை 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 30-31 படிச்சீங்கன்னா, பெலிஸ்தியர்களோடு நடைபெற்ற அடுத்த யுத்தங்களிலே
மிகப்பெரிய தோல்வியை சவுல் என்ன செய்யறான், சந்திக்கிறான். அதோடு கூட அவனும் செத்து போறான், அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, செத்து போறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, ஆரம்பம் எப்படிதான் ஆரம்பிச்சது, நாகாசோடு பெரிய வெற்றி, அமலேக்கியர்களோடு வெற்றிங்க. ஆனா கடைசியில பெலிஸ்தர்களோடு மிகப்பெரிய யுத்தத்தில அப்படியே தோல்வி. அதுவும் போய் இப்ப எங்க போறான்னா, சூனியக்காரி கிட்ட போய் நாளைக்கு நடைபெற்ற யுத்தத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு என்ன செய்யறான், போய் கேட்கிறான். எனக்கு அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலை. இவன் யாரு, தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதில்லாமல் போனான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ யார நம்பினாங்க, பராக்கிரமசாலியை நம்பினாங்க. அதான் நான் சொல்ல வர்றேன், தரிசித்து நாம நடக்க கூடாது, நாம தேவனை விசுவாசித்து நடக்க. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இது நடக்குங்க. பாதுகாப்பற்ற சூழ்நிலை, நீங்கள் கவலைப்படுகிற நேரம், நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிற நேரத்துல சத்துரு சொல்லுவான், தேவனை எல்லாம் பார்க்காதப்பா, இந்த கண்களினால் காண்கின்ற இந்த காரியத்தை என்ன செய்ய, ஏற்படுத்திக் கொள். கண்களினால் நீ விரும்புகிறபடி, உன்னுடைய மனதின் யோசனையின்படி நீ நட அப்படின்னு. அதுக்குதான் சொல்றது, தேவனை அறிகிற அறிவுல நாள்தோறும் வளரு. அப்போ நாள்தோறும் வளர்ந்தா இதை பார்க்க மாட்டோம், யாரை பார்ப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். இப்போ ஜனங்கள் தேவனை பார்க்கல, தேவனை பற்றி அறிவு இல்ல. கடந்த காலங்களில் தேவன் செய்த கிரியைகளை அவர்கள் மறந்துட்டாங்க. காலையில கர்த்தரோடு கூட பேசுறாரு. இப்போ தங்கள் மனதின்படி, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் செய்கிறது படி தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு ராஜாவை அவர்கள் தெரிந்து கொண்டார். பார்த்தா பராக்கிரமசாலி, உயரமானவன், அழகானவங்க. ஆனா கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுட்டான், பெலிஸ்தர்கள் கிட்ட. அவ்வளவு பெரிய ஒரு தோல்வியில கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான். ஆரம்பம் பிசாசு அப்படிதான் சொல்லுவாங்க, அற்புதம் எல்லாம் நடக்கும், பெரிய நீங்க கை வைக்கிற காரியம் எல்லாம் சாதிச்சுட்டோம், அப்படி கர்த்தர் தாங்க இதை கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ராஜாவை பாருங்கள் என்று சொன்னோன்னு எல்லாரும் வாழ்க வாழ்கன்னாங்க. முடிவு என்னது, வாழ்கையா? ஆமா, அவ்வளவுதான், தோல்வியில முடிகிறது. சரி, அடுத்த ராஜாவை நான் யோசித்து பார்த்தேன். யாரு? தாவீது. அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு. இதை கூட யோசிச்சு பார்த்தேன், இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை தெரிந்தெடுத்தார். ஆடு மேய்க்கிறவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அப்புறம் அரசனாக மாறிவிடான். சவுலை புறக்கணித்து தள்ளி தேவன் யாரை ஏற்படுத்தினாராம், தாவீதை ஏற்படுத்தினார். இந்த தாவீது 2 தப்பு பண்றாருங்க, 2 தப்பு. முதல் தப்பு, பத்சேபாள் என்கின்ற உரியாவின் மனைவி அவன் எடுத்துக்கொண்டு உரியாவை பட்டயத்தினால் என்ன செய்தான், கொலை செய்தான். இதனால தேசமே 2ஆ போச்சு, தேசம் 2ஆகி விட்டது. இப்பொழுது உள்நாட்டு யுத்தம். இவனாவது பெலிஸ்தியர்கள் கிட்ட போய் தோத்துட்டு வந்தான். யாரு? சவுல் பெலிஸ்தியர்கள் கிட்ட போய் தோத்துட்டு வந்தான். இங்க என்ன நடக்குது, மகனே என்ன செய்யறான், அந்த தேசத்தில் கைப்பற்றுவதற்காக இப்ப தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்நாட்டு யுத்தம். உள்நாட்டுல யுத்தம் நடக்குங்க. தேவனை விட்டுட்டீங்கன்னா, உங்க விரும்புறபடி நீங்க செய்தீங்கன்னா தேவன் என்ன செய்ய விட்டுருவாரு. இப்ப இருதயத்துக்கு கேட்டவன தான் கொடுத்தாரு. ஆனா அவன் செஞ்ச அக்கிரமத்தினால உள்நாட்டு யுத்தம் நடக்குது. 2 தேசம், 2 நிலைகள உள்நாட்டு யுத்தம் நடக்குது. கடைசியில அடுத்தது அப்புறம் கர்த்தர் இடத்துல நோக்கி பார்த்தாங்க, தேவன் இறங்கினார், அது ஒரு பகுதி. 2வது ஒரு தப்பு பண்ணாரு. என்னது, ஜனங்களை என்னன்னு போய் என்னன்னா 70,000 பேர் சாவடிச்சாரு. எத்தனை ஆயிரம் பேருங்க? கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்பினார். இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான், உயரமான மனுஷன் தான். பண்ற காரியத்தை பாருங்க, 70,000 பேர் கொள்ளை நோயினால் மரித்தார். இப்ப 3வது நபருக்கு வருவோம். யாரு? சாலமோன். இவன் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிரியமானவனா தான் இருந்தான். ஆண்டவர் கேட்டதை கொடுத்துருவாருங்க. ஒவ்வொருத்த மூலமா இந்த ஜனங்கள் சொல்றாரு, டே நீ அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். இப்ப 3வது ராஜாவா தான், ரொம்ப ஞானவான்ங்க அவன், பயங்கரமா நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி எல்லாம் என்ன செஞ்சான், எழுதுனா. நல்ல ஞானிதான். அவன் என்ன தெரியுமா பண்ணான், தேவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை என்ன செஞ்சான், கட்டினா. இப்ப கட்டிட்டு அவன் சும்மா விடல, இப்போ அடுத்த வேற ஒரு கட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னது, 300 மனைவிகளையும் 700 மறுமனையாட்டிகளையும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு மொத்தம் அவனுக்கு? 1000. இப்போ 1000த்துக்கு வீடை கட்ட ஆரம்பிக்கிறான், அரண்மனையை கட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்தது யார்கிட்ட காசு கேட்கிறான், இதை கட்டணும்னா யார்கிட்ட வேணும், ஜனங்கள் கிட்ட. அந்த தேசத்தை 12ஆ பிரிச்சுட்டானா. ஏன்னா 1000 மனைவிகள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தினந்தோறும் அவனுக்கு திருமணம் தான். இதுக்கு அத்தனைக்கும் காசு யாரு? 10ல் 1 நீ என்ன செஞ்சாகணும், கொடுக்கணும்.
உன் ஆடுகளில் ஒன்றை என்ன செய்யணும், மாடுகளில் ஒன்றை நீ என்ன செஞ்சுதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். உன்னுடைய தியானியத்திலே 10ல் 1 சொன்னாரா ஆண்டவரு? எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வானாரா? இப்போ அவன் தன் ரதத்துக்கு முன்பாக அவன் என்ன தெரியுமா போவான், எகிப்துல போய் என்ன செய்வான், எத்தனை பேரை கூட்டிட்டு போறதுக்கு என்ன வேணும், ரதங்கள் தேவை. எகிப்துல போய் ரதங்களை வாங்கிட்டு வர்றான், குதிரைகளை வாங்கிட்டு வர்றான். இதுக்கு முன்பாக ஓடுக யாரை பயன்படுத்துறான், இந்த தேசத்தின் ஜனங்களை பயன்படுத்துறான். அது மாத்திரம் இல்ல, இந்த பெண்களுக்கு அவர்கள் அந்நிய தேசத்துல இருந்து அவர்கள் வந்ததுனால அவர்களுக்கு விக்கிரக கோயில்களையும் என்ன செய்யறான், தேவாலயத்தையும் கட்டினான். சாலமோன் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, சாலமோன் தேவாலயத்தை மட்டும் கட்டலைங்க, தேவனுடைய ஆலயத்தை விட 2 மடங்கு பெரிதாக தன்னுடைய அரண்மனையை கட்டினான். 700 + 300 திருமணங்களை பெண்களை கட்டினான். அடுத்தது இந்த பெண்களுக்கு கோயில்களை என்ன செய்தான், எல்லாத்தையும் கட்ட இங்க இருக்கிற பொருளாதாரம் என்ன செஞ்சிருச்சு வச்சு. இப்ப ஆண்டவர் எச்சரிச்சாரு, அவன் என்ன செய்யல, மாறல. இப்ப அடுத்தது அவனுக்கு பிறகு தேசம் 2ஆக உடைந்தது. இப்ப வடராஜ்யம் தென் ராஜ்யம் 2ஆ உடைஞ்சிருச்சு. எவ்வளவு அந்த விளைவுகளை கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. கடைசியில 756 கிமு 756 அசிரியர்களுடைய சிறையிருப்புக்கு இந்த 10 கோத்திரம் ராஜாவோடு கூட போகிறது. நல்லா புரியுங்க, எதுல போகுதுங்க, சிறையிருப்புக்கு, அடிமைத்தனத்திற்கு, அசிரியா தேசத்துக்கு இவங்க எப்படி போறாங்க, சிறையிருப்பு. சரி, அடுத்தது யூதா 586 பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவர்கள் போறாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்களா, போகும்போது கூப்பிட்டாங்களா, எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க. சிறையிருக்கு போறப்போ எப்படி இருப்போம், ஆமா ஆண்டவரை நோக்கி என்ன செய்யும், ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ எப்படிதான் போறோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க, கேட்க மாட்டாருங்க. பாஸ்டர் பண்ணாலும் கேட்க மாட்டார், யார் பண்ணாலும் கேட்க மாட்டார். சிறையிருப்புக்கு போகிறார்கள், தேவன் கேட்கலைங்க, கேட்கல. ஆரம்பத்துல எங்களை மற்ற தேசங்களை போல எங்களுக்கு என்ன வேணும், ராஜா வேணுங்க, அப்படி அல்ல அப்படின்ட்டாங்க. அந்த விளைவை சொல்லுடான்றாரு, உறுதியாய் சொல்லு, திட சாட்சியாய் சொல்லு. திட சாட்சியாய் சொன்னாங்க, அப்படி அல்ல எங்களுக்கு வேணும்னா அப்ப அவங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்க மன விருப்பத்தின்படி. ஆரம்பத்துல தேவன் உன் மன விருப்பத்தின்படி செய்வார், வேதனையோடு நான் சொல்றேன், உன் மன விருப்பத்தின்படி செய்வார். முடிவில நீ ஜபித்தாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, உனக்கு செவி கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், செவி கொடுக்கவே மாட்டார். செவி கொடு. இப்படி ராஜாக்கள் வந்தாங்க, அழகானவனா இருந்தான், ஒருத்தன் நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கிறவனா இருந்தான், இன்பமான பாடல்களை எல்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் என்ன செய்யுது ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா முடிவு என்னன்னா சிறையிருப்பு, சிறையிருப்பு, சிறையிருப்பு. அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும், அவர் ராயன் தான் எங்களுக்கு ராஜான்னாங்க. ஆண்டவர் எங்களுக்கு ராஜாவா வேண்டாம், அவர் விடுதலை செய்கிறவராக எங்களுக்கு வேணும், அற்புதங்களை செய்கிறவராக வேணும், எங்களை உணவளிக்கிறவராக அவர் எங்களுக்கு வேணும். ஆனா ராஜாவாக நாங்கள் அவரை என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த காலவில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவரை ஆளுகை செய்ய அவரை ஒப்பு கொடுக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா, அவரை ஆளுகை செய்ய. பெரிய பிரசங்கம் இல்லதான், ஆனா இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை 2 நாட்களாக உறுத்தி கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நாம் அவரை ஆளுகை செய்ய நாம் அவரை அனுமதிக்காவிட்டால் ஆண்டவர் போராடி பார்ப்பாரு, பேசி பார்ப்பாரு, அவர் மனதின் விருப்பத்தை தேவனே நிறைவேற்றுவார். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமுவேல் இப்பொழுது ஜனங்களை எல்லாம் அனுப்பி விட்டாரு. இப்போ சாமுவேல் ஜனங்களை அனுப்பி விட்டு நீங்க வீட்டுல போய் அந்த 8ல இருந்து படிங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார், நாளை இந்நேரத்துக்கு ஒருவனை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். கரெக்டா டைம் சொல்றாருங்க. எனக்கு நான் இதை படிச்சு ரொம்ப பெரிய இதா நினைச்சேன், ஆனா இந்த சூழ்நிலையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளை இந்நேரத்துக்கு ஒரு மனுஷன் அனுப்ப, யாருன்னு சொல்லல, அவனை இந்த ராஜாவாக என்ன செய். கரெக்டா சாண்டோர் சொன்னோடனே இந்த சாமுவேல் என்ன தெரியுமா செய்யறாரு, ராஜா வர போறாருல, பெரிய லெக் பீஸ என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். யாருக்கு வைக்க, ராஜாவுக்கு வைக்க. யாருன்னு தெரியாது. கடைசியா இவன் எங்க வர்றான், கழுதையை தேடிக்கொண்டு. கரெக்டா பாருங்க எப்படி இணைக்கிறாரு பாருங்க. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப யார் வர்றா, இவன் கழுதையை தேடிக்கொண்டு வர்றான். அந்த 3 நாள் கழுதையை தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியில வேலைக்காரன் சொல்றா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கு, அவர்கிட்ட போனா என்ன நடக்கும்,
கழுதை எங்க இருக்குன்னு சொல்லிடுவார். அப்படியா? அவன் சொல்றான், அவன் அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவன் சொல்றான், அப்படியான்னு கேக்குறான். 40 வருஷமா அந்த தேசத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? வழி நடத்திட்டு இருக்காரு. அப்படியா? இங்க இருக்கிறாரா? அங்க இருக்கிறது கூட அவனுக்கு தெரியும். அவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்திருக்கான். யாரு? சவுல். ஆள் பார்த்தா எப்படி இருப்பான்? பராக்கிரமசாலி, உயரமானவன், அழகானவன். ஜனங்கள் பார்த்தோன்னே ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க ராஜா, வாழ்க ராஜான்னு அவனை என்ன செய்வாங்க? வாழ்த்தான். ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தை அப்படி எல்லாம் பரவாயில்லைங்க. அழகா இருந்தா போதும், அறிவா இருந்தா போதும், சம்பாதிக்கிறவனா இருந்தா போதும். ஆவிக்குரிய ஜீவிதம் ஒண்ணுமே இல்லை. அவன் கேட்கறான், நாம அங்க போனா அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவன் சொல்றான், இல்ல, என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி என்ன செஞ்சிருக்கேன்? வச்சிருக்கேன். ஆண்டவரை பத்தி, அந்த தேவ மனுஷனை பத்தி ஒரு அறிவும் இல்லை. ஆனா பரவாயில்ல, அழகா இருக்கான். அதான் ரொம்ப மிக முக்கியம். இப்போ அங்க போறாங்களா, கரெக்டா அங்க பெண்கள் எல்லாம் நினைச்சுனாங்க, தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இங்க தேவ மனுஷன் என்ன என்ன வார்த்தை, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கன்னு கேட்டா அவங்க ரொம்ப பெரிய விளக்கம் எல்லாம் சொல்றாங்க. நேரா கரெக்டா போல சாமுவேல் கூட சந்தோஷம். நேத்தி கரெக்டா சொன்னார்ல, யாரு? ஆண்டவர் சொன்னார், நாளை இன்னும் கரெக்டா பலி செலுத்துக்கிற நேரம். அவர் ரூம்ல இருந்து அந்த பலி செலுத்துக்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்றார்? ஆன் தி வேல இருக்காரு. கரெக்டா ஆண்டவர் ஒரு வினாடி கூட என்ன செய்யல, தாமதம் இல்ல. கரெக்டா வந்து யார் நிக்கிறா? சவுல் வந்து நிக்கிறான். சாமுவேல பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டாரு? ஆச்சரியம், என்னன்னா இவ்வளவு அழகா இருக்கான், இவ்வளவு உயரமா இருக்கான். உடனே அவன் கழுதையை தேடி வந்திருக்கான். அவன் சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை கரெக்டா வருது. எப்பா, 3 நாளைக்கு முன்னாடி இருந்த கழுதையை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் அல்லவா அப்படின்னு ஒண்ணு. இவன் என்னடா கழுதையை தேடி வந்தா இவர் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாருன்னு கூட்டிட்டு போய் இவனை எங்க வச்சிருக்காங்க? ஸ்டேஜ்ல மிக முக்கியமான ஒரு சேர்ல யார உட்கார வைக்கிறா? இவனுக்கு கஷ்டமா இருக்கு. கழுதையை தேடி வந்தா இவர் என்ன செய்யறாரு? அப்புறம் பெரிய விருந்து நடக்குது. சீஃப் கெஸ்ட் யாரு? சவுல் சீஃப் கெஸ்ட்ங்க. பெரிய லெக் பீஸ் என்ன செய்யுது அவனுக்கு முன்பாக. அவன் சொல்றான், டேய், இதை அடிக்க என்ன செய் புசி, இது இந்த பலி விருந்தை ஆயத்தப்படுத்தின நேரம் முதல் உனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்கு? சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் நடக்குதுங்க, எல்லாம் நடக்குங்க, எல்லாம் நடக்கும். சாமுவேல் கூட அப்படியே நினைச்சாரு, ஐயோ, ஆண்டவர் எவ்வளவு நல்லா தெரிந்து கொடுத்துருக்காரு. ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்கார். கடைசியில 4 வருஷம் ஆன உடனே இப்ப சாமுவேல் ஆள ஆரம்பிக்கிறான். தேவன் புறக்கு சவுளை கத்த ராஜாவாக்குறதுக்கு விசனமா இருந்துச்சான். அதை கேட்ட உடனே சாமுவேல் முழுவதும் என்ன செய்தான்? அன்னைக்கு என்ன நடத்திருப்பான்? சவுளை பார்த்தோன்னே என்ன நினைப்பான்? ஐயோ, ஆண்டவர் ரொம்ப நல்ல ராஜாவை கொடுத்துட்டாரு. நாகாசு ராஜாவை அவன் வெற்றி பெற்ற போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அதற்கு அடுத்த நிலைகளில பார்க்கும்போது அது 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 10-12லயோ இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது திரும்பவும் சொல்றார், தகாத விதமாக இந்த காரியத்தை என்ன செஞ்சிட்டீங்க? இதை பாருங்க, 12ஆவது அதிகாரத்துல, தகாததை நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க, ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, இல்லைன்னா நீங்களும் உங்க ராஜாவை நாசமா போவீங்கன்னு சொல்றாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லி அதை முடிக்கிறாரு. இங்க நம்ம படிக்கிறோம் 4 அதிகாரத்துக்கு பிறகு சாமுவேல் இந்த 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16 ஆண்டவர் வந்து சொல்றார். வாசிக்கலாம். இப்ப துக்கித்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு இவரு? அழுதுட்டு. சாமுவேல் சவுளுடைய பின்மாற்றத்தின் நிமித்தம் அழுதுட்டு இருக்கிறார். ஜனங்கள் ராஜாவை கேட்டாங்க, அவங்களுக்கு விருப்பமான ராஜாவை கொடுத்துட்டாரு. இப்ப ஜனங்கள் ராஜா தேவனுடைய திட்டத்தின் படி நடக்கல. அவனுக்கு தெரியும் இப்படி போச்சுன்னா தேசம் என்ன செய்யும்? பெரிய தோல்விக்கு நேரா போகும்ன்றாரு. இப்ப சாமுவேல் தேவனை நோக்கி அழுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அன்றைக்கு நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன். நீ சாமுவேலா இருந்தாலும் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செவி கொடுக்க மாட்டேன். சாமுவேல் செய்த அநேக ஜெபங்களுக்கு பதில் வந்தது. இப்போ இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், செவி. இப்போ ஆண்டவர் அவனை புறக்கணிச்சு தள்ளிட்டப்பா, ஆனா வேற ஒரு மனிதனை வைத்திருக்கிறேன், நீ அவனை போய் என்ன செய், அபிஷேகம். ஆனா அவனுக்கு மனம் திரும்புதலே இல்ல. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆரம்பத்துல சில காரியங்கள் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி செய்யும் போது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா முடிவு மிகப்பெரிய தோல்வி. அந்த நேரத்துல நீ ஜெபம் பண்ணா நான் கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர். கேட்கவே மாட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
அதான் அந்த சரித்திரத்தை அப்படியே நான் சொன்னேன். நீங்க அதை தான் நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் முழுவதுமா படிக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆளுகை செய்ய அவர்கள் தங்களை என்ன செய்யல, அனுமதிக்கல. ஆண்டவர் ஆளுகை இதேதான் இந்த பாம் சண்டே குறித்தோலை ஞாயிறுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அன்றைக்கு அவர்கள் ஓசன்னா என்று சொன்னார்கள், கழுதின் மேல் வஸ்திரத்தை விரித்தார்கள், வழியெல்லாம் வஸ்திரத்தை விரித்தாங்க, ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்கள். ஆனால் 4 நாளைக்குள்ளாக என்ன ஓசன்னா சொன்னாங்களோ அதே ஆட்கள் அவரை என்ன செய்திருந்தாங்க, சிலுவையில் அறையும் என்று சொன்னார். எனக்கு கேட்கிறாரும் அவளை ஒரே காரியம், கர்த்தர் அவளை ஆளாதபடிக்கு. ஏன்னா அவர்கள் பார்க்க அவர்கள் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. இது ஒரே காரணம், தேவனை பற்றிய அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு, மனதில்லாமல் போயிடுச்சு. ரோமர் 1வது அதிகாரம், தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதில்லாமல் போகும்போது நிச்சயமாக கேடானவைகளை செய்ய தேவனே ஒப்பு கொடுப்பார். தேவனே காரியங்களை என்ன செய்வார், வாய்க்க செய்வார். அவரே சொல்லுவார், இதெல்லாம் இப்படி நடக்கும், அதெல்லாம் அப்படியேதான் நடக்கும். இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாரா. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல நிலைகளிலே இந்த பாம் சண்டேவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த எண்ணம், நான் ராஜா, இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ராஜா. ஒரு வசனத்தை, ஒரு சங்கீதத்தை மாத்திர நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த சங்கீதத்தை 47ஆம் சங்கீதம், 47ஆம் சங்கீதம், இதை மாத்திரம் வாசிச்சு நாம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 47ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்படி எடுக்கலனாலும் தயவு செய்து இந்த ஸ்கிரீனை பார்த்தாவது நீங்க படிங்க எல்லாரும். சரி, 2வது வசனத்தை வாசிப்போமா? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாயிருக்கு. இந்த ஆண்டவர் எப்படிங்க? மகத்துவமான ராஜா. ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னா மகத்துவமான ராஜா. சரி, 6வது வசனம், தேவனை போற்றி பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். இந்த மகத்துவமான ராஜாவை முழு இதயத்தோடு போற்றி பாடுங்கள். 7வது வசனம், இந்த தேவன், இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா பூமி அனைத்திற்கும் ராஜா, ஒரு எல்லைகளுக்குட்பட்டவர் அல்ல, மகத்துவமான ராஜா. அவரை பாடுங்கப்பா, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. சரி, அடுத்தது சொல்றாரு, பாடுங்க, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். 8வது வசனத்துக்கு வருவோம். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்வோம், தேவன் ஆளுகை செய்கிறவராய் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். பூமி, அவர் மகத்துவமான ராஜாவா இருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜா? மகத்துவமான ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஜாதிகளின் மேல் அவர் ஆளுகை செய்கிறார். இந்த ஜாதிகள்ல யார் யார் வர்றாங்கன்னா, ராஜாக்கள் வர்றாங்க, அதிகாரிகள் வர்றாங்க, எல்லா இன மக்களும் வர்றாங்க. எல்லாவற்றின் மேலும் தேவன் யாரா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விஷயம் 21. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். நன்றாக அதிகாரங்களை தேவன் ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் அதான் சொல்ற, பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. நன்றாக நாம ஆராதிக்கிற தேவனை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிற தேவன். இயற்கை, காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. பிசாசு கூட என்ன செய்யும்? அவருக்கு முன்பாக நடுங்கும். ஆமா, பிசாசு நடுங்கும். எல்லாவற்றின் மேல், பிரபஞ்சத்தின் மேல் ஆளுகை செய்கிறவர் உன்னுடைய ராஜா. அவர் வேணுமா, அல்லது நம்ம விரும்புகிற ராஜாக்கள், மனிதர்கள் விரும்புகிற நிலையில இருக்கிற ராஜாக்கள் வேணுமா? 2ல நாம தான் தீர்மானம். அன்றைக்கு அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? ராயன் தான் எங்களுக்கு ராஜான்னா, கடைசியில என்ன, அந்த ராயன் என்ன செஞ்சா தெரியுமா? கிபி 70வது நூற்றாண்டிலே எந்த தேவாலயத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார்களோ அந்த தேவாலயத்தை இடித்தான். அதை ஆண்டவர் சொன்னார், எருசலேமை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால். எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார், என்னைய விலக்கிட்டீங்கடா, அன்னைக்கு சாமுவேல் அழுதது போல. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அழுவீர்கள், கட்டை நோக்கி கூப்பிடுவீர்கள், நான் என்ன செய்ய மாட்டப்போ
கேட்க மாட்டேன். இந்த கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஏன்னா தேவாலயத்தை பேல என ரொம்ப பக்தி வைராக்கியம். ஆமா, அவர்கள் தேவனை விட்டுட்டாங்க கட்டிடங்களின் மேல். அதான் நான் சொன்னேன், தேவனை விட்டு விட்டார்கள் பொன் கன்று குட்டிகளின் மேல் நம்பிக்கை. தேவனை விட்டு விட்டார்கள். உயரமான மனிதன், உயரமான மனிதன்க, அழகானவங்க, பராக்கிரமசாலிங்க, இதன் மேல் தங்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் எரேமியா சொல்றார், மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு, தேவன் மேல நம்பிக்கை வைக்காம மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஆனா எந்த ஒரு மனிதன் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறானோ அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் பாக்கியவானா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆகவே தேவன் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தேவன் ஆளுகை செய்ய ஆண்டவருடைய காரியம் எப்போதும் அழகில்லாம தாங்க இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தோம்னா முடிவுல எல்லாம் அழகாதான் மாறும். யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது. ஆனால் முடிவிலே திரளான ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக யோசேப்பை உயர்த்தினார். ஆண்டவருடைய வழிகள் முதல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பயப்படுகிற சூழ்நிலையும் மாறிதான் இருக்கும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நாம் உணருவோம். பாதுகாப்பு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் இந்த சாமுவேல் போயிட்டாருன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாரு? தேவன் வேண்டாம், அதற்காக ஒரு ராஜா. இன்றைக்கு நாமும் கூட தவறான முடிவுகளை எங்க எடுக்கிறோம் என்றால் கவலைகள் பெருகும் போது, நம்முடைய இருதயத்தை அழுத்துகின்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது, எப்பொழுது மனிதன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை அவன் உணர்கிறானோ, அவ தேவனை நோக்கி பார்க்கணும்னா தேவனை பற்றிய அறிவு இருக்கணும். தேவனை பற்றிய அறிவு இல்லை என்றால் இப்படிப்பட்ட மனித உதவிகளை நாடி போல் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு வழி விலகுகிறவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே இந்த காலவேளையுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆலய கட்டிடங்களின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு கிபி 70வது ஆண்டிலே கட்ட அதை முன்பதாகவே சொன்னான். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இடத்துல சேர்த்துக் கொள்ளுகிறது போல எத்தனை தரமோ நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், ஆனால் நீங்களோ என்னை விட்டார். ஆகவே பல முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாருங்க, உணர்த்துவார், தேவனை பற்றிய புரிதலை கொடுப்பார். எப்ப நீங்க தேவனை பற்றி அறிகிற அறிவு வேண்டாம் அப்படின்னு நீங்க விடுக்கிறீங்களோ அதோடு கூட அவர் ஸ்டாப் ஆயிடுவாரு. கேடானவைகளை செய்ய தேவனே நம்மளை என்ன செஞ்சிருவார்? ஒப்பு கொடுப்பார். அதுக்கு தீர்க்கதரிசிக்கிட்டே பேசுவாரு. எல்லாம் கரெக்டா கோயின்சைட் ஆகும். அவனை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். அவருடைய கிரியைகள் முடிவு மிக பயங்கரமாய் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அல்லது அந்த அந்த ஜனங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. சிறையிருப்புக்கு போனாங்க. அடுத்தது ராயினே எங்களுக்கு ராஜா இல்லாம வேற யாரு ராஜா? பிலாத்து கேட்கிறான், யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு, அவரை என்னப்பா செய்யறது? அவரை சிலுவையில் அறைங்க. அவர் ராஜா எல்லாம் எங்களுக்கு இல்ல, ராயன் தான் எங்களுக்கு ராஜா. அந்த ராயன் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தான். கடைசியில அப்போ சிதறடிக்கப்பட்டவர்கள் தான் 1946 ஆண்டுலதான் திரும்பி அந்த தேசத்துக்கு என்ன செய்யறாங்க? போய் சேராங்க. என்னை கேட்கிறார்கள், இவைகளெல்லாம் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பாம் சண்டேல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம், அவர் உன்னுடைய ராஜாவா இருக்கிறாரா? அவர் உன்னுடைய ராஜாவாய், அவர் பரிகாரியாக ஏற்றுக்கொள்றது ரொம்ப சுலபம். அவர் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, மன்னிக்கிறவராக ஏற்றுக்கொள்வது சுலபம், எல்லாம் சுலபம். ராஜாவாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திட்டம் பண்ணுகிறவராக, அவர் செயல்படுத்துகிறவராக, அவரை அனுமதிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போம். இந்த கேள்விக்கு மாத்திரம் இன்றைக்கு பதில் சொல்லி நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாம் இன்னும் சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் என்னுடைய ராஜாவா இருக்கிறாரா? ஆண்டவர் என்னுடைய ராஜாவா இருக்கிறாரா? இல்லைன்னா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு போங்க. ஆண்டவரே இல்லப்பா, கொஞ்சம் என்னுடைய விருப்பத்தின்படி நான் கடந்து செல்றேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. பார்த்து எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறேன். ஒரு பெரிய சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதெல்லாம் நிழலா இருக்குது, புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதெல்லாம் பொருளா இருக்கு. ஆரம்பத்திலிருந்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தேவனுக்கு விரோதமா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவர் ஆண்டவரே சொல்றாரு, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்பா,
வணங்கா கழுத்து. இங்க இருக்கிற யார நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அடுத்தது, தேவன் செய்த நன்மைகளை சீக்கிரமாய் மறந்துடுவாங்க. அற்புதங்களை செய்வாங்க எல்லாம் அவங்களுக்கு, ஆனா தேவன் செய்த அற்புதத்தை எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த காலையில உனக்கு செய்த அற்புதத்தை நீ ஞாபகத்துல வச்சிருக்கியா? உன்னை நடத்தி வந்த பாதை, உன் குடும்பத்தை நடத்தி வந்தது, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி வந்ததை மறந்துட்டியா? ஆமா, தேவன் உனக்கு இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை மறந்துட்டியா? இந்த ரெண்டு காரியம் அவங்க கிட்ட இருந்துச்சு. வணங்கா கழுத்துள்ளது. அவங்க சொன்னா கீழ்ப்படியவே மாட்டாங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, அவன் எப்போது கீழ்ப்படியவே மாட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முரட்டாட்டம் செய்கிறவனா தான் இருப்பான். முரட்டாட்டம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆளுகை, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்ல, நம்முடைய ஆளுகை மேல வரட்டுச்சு. சும்மா ஓசன்னான்னு பாடுறது ரொம்ப ஈஸி தான், ஆனா அர்த்தத்தோட நம்ம பாடணும். ஆமா, நீர் தான் என்னை ரட்சிக்கிறவர், நீர் என்னை ஆளுகை செய்ய உண்மை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சும்மா இல்ல, அந்த வார்த்தை கருத்தாக அனுபவத்தோடு கூட நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்துல அதுக்கு அநேக உதாரணங்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை தன்னுடைய வாழ்க்கையில வரணும்னு எதிர்பார்த்து தங்களை அர்ப்பணித்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாபெரும் கிரியைகளை கர்த்தர் செய்தார். இந்த காலை வேளை நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஆள வேண்டும். ஆண்டவரை பார்த்து உம்மை என்னுடைய ராஜாவாக